ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். திரு ஜேவிசி ஸ்ரீராம், இந்த 5 பேரில் 3 பேர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். திரு விஜய பிரபாகரன் அவரும் களத்துக்கு வர்றாரு. இப்போ விருதுநகர் தொகுதியினுடைய நிலவரத்தையும் மற்ற இடங்களை எப்படி பார்க்குறீங்க? அது மாதிரிங்க, அதாவது தேமுதிக விஜயகாந்த் இருக்கும்போது பலமா இருந்த கட்சி. இப்பொழுது அவர்களுடைய பலம் எப்படின்னு பார்க்கத்தான் போறோம். அதாவது நம்ம அதிமுக கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் கிடையாது. அஇஅதிமுக கூட்டணியில அஜெண்டா ஃபார் டெவலப்மெண்ட் கிடையாது. அஇஅதிமுக அவங்க வென்ற பிறகு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையே இரட்டை இலையில போட்டியிடக்கூடிய அதிமுக உங்களுக்கு பலமிழந்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக தேமுதிகனால பெரிய ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியாதுன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. பட் தேமுதிக நாட் ஈவன் 1% கட்சியாக 21 தேர்தல் இருந்தது. இப்போ அதிமுகவுடைய ஓட்டுகளும் இதுவும் தேமுதிகவை அந்த வாக்கு வங்கி உயர்த்தும் இல்லையா? அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு, அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய 18% வாக்குகளுக்கு கண்டிப்பாக அது 15-18% இருக்கும் எடப்பாடி திமுகவுக்கு. ஸோ அதனுடைய வாக்குகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 1% ஜாஸ்தி தான் ஆகும். அதுக்கு மேல இந்த தாக்கமும் ஏற்படுத்தாது. நன்றி திரு ஜேவிசி ஸ்ரீராம், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. இந்த 5 வேட்பாளர்கள் அறிவிப்பின் மூலமாக பெரும்பாலான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா காங்கிரஸ் மட்டும்தான் இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய தேவை இருக்குது. மற்ற எல்லா கட்சிகளும், சிறு கட்சிகளும் கூட வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். ஏன்னா வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினமே தொடங்கி நடைபெற்று வருகிறது. அப்படின்றப்போ இந்த வேட்பாளர்கள் இன்னும் 27ஆம் தேதி வரை தான் இருக்கிறது. அதற்குள்ளாக களத்துக்கு செல்ல வேண்டும், வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டும். இதனால தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.